லூர்து தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். திருவருகை காலம், மகிழ்ச்சியின் வாரம். இந்த வாரத்திலே செவ்வாய்க்கிழமை 2 புதல்வர்களது உவமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இந்த உவமையிலே தந்தை மூத்த மகனை நோக்கி ஒரு விதமான வேண்டுகோள் வைக்கின்றார். அவன் முடியும் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் போகின்றார். இளைய மகனை நோக்கி ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார். முடியாது என்று சொல்லி அதனை பிறகு முடித்து வைக்கின்றார். இந்த மகிழ்ச்சியின் வாரத்திலே பார்க்கின்ற போது இந்த மகிழ்ச்சி எதனை முக்கியத்துவம் படுத்தி இருக்கிறது என்றால், அன்பு சகோதர சகோதரிகளே, எனது ஆசையை, எனது விருப்பத்தை, எனது தேவையை நிறைவேற்றுவதிலே வரக்கூடிய மகிழ்ச்சி கிடையாது என்பதுதான். நான் பதவி உயர்வு பெற வேண்டும், பதவி உயர்வு வந்துவிட்டது, எனவே மகிழ்ச்சி. நான் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், நிறைய பணம் கிடைக்கிறது, ஆகவே எனக்கு மகிழ்ச்சி. நான் முதல் மதிப்பெண் வாங்க வேண்டும், நன்றாக படிக்கின்றேன், முதல் மதிப்பெண் எடுத்து விட்டேன், ஆகவே மகிழ்ச்சி. ஆகவே நான் என்ன செய்கிறேன் என்றால், எனது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பலவிதமான முயற்சிகளை எடுத்து அந்த முயற்சிகளை வெற்றி பெறுவதன் வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு விதமான மகிழ்ச்சி. இந்த விதமான மகிழ்ச்சியை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மகிழ்ச்சி கிடையாது. தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது மகிழ்ச்சி என்போமானால், அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கு நான் என்ன செய்யக்கூடாது? எனது ஆசையை முன்னிலைப்படுத்தக்கூடாது. இங்கு இளைய மகன் தனது ஆசையை தொடக்கத்தில் முன்னிலைப்படுத்தினார். ஏனென்றால் செய்ய முடியாது என்று கூறுகிறான் என்றால், ஏற்கனவே அவன் செய்வதற்கு வேறு சில விஷயங்கள் இருக்கிறது. அதனை செய்வதன் வழியாக என்ன செய்ய முடியும்? அவனுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி பிறக்கும். ஆனால் அந்த மகிழ்ச்சியை அவன் என்ன செய்யவில்லை என்றால், தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக எந்த மகிழ்ச்சியை தேர்ந்தெடுத்தான் என்றால், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி. ஆக இந்த இடத்திலே யார் மகிழ்ச்சி அங்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறது என்றால், தந்தையின் மகிழ்ச்சி முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு இளைய மகனின் மகிழ்ச்சியும் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. ஆக இந்த இடத்திலே இருவரும் மகிழ்ந்திருப்பதை நாம் காண முடிகின்றோம். இந்த விதமான இனம் புரியாத ஒரு மகிழ்வு தான், அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளது பிறப்பிலே நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி. நான் மட்டும் மகிழ்ந்திருப்பது கிடையாது, மாறாக என்னால் பிறரும் மகிழ்ந்திருக்கக்கூடிய அத்தகைய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியைத்தான் இந்த நற்செய்தியிலே மூத்த மகன், இளைய மகன், குறிப்பாக இளைய மகன் வழியாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். ஆக இளைய மகனைப் போல நாம் பிறரது மகிழ்ச்சியிலே மகிழ்ச்சி காணக்கூடிய மனநிலையை பெற்று செல்வோம்.